அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 11/4/2024. திருதியை திதி பிற்பகல் 3:03 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் பின்னிரவு 1:38 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மேஷ லக்னம், லக்னத்திலேயே குரு பகவானுடன் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவானுடன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் ராகு சுக்கிரனுடன் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? காட்டு மூலிகை சேகரிக்க, கடன் தீர்க்க, வாஸ்துப்படி வீட்டை சீரமைக்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க, வாகனம் வாங்க, பயணம் தொடங்க, சித்தர்களை தரிசிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சிகரங்கள் நம்பிக்கையூட்டும், ஆனால் பள்ளத்தாக்குகள் தான் நம்மை பக்குவப்படுத்தும். ஆமாங்க, கீழே இருந்து மேலே போகும்போது தான் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்குங்க. கீழே இருந்துட்டு நாம் மேலே போகும்போது தான் நாம் அடையக்கூடிய வெற்றி என்றைக்கும் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால தாங்க ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள், சில சோகங்கள், அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்திக்கவே மாட்டீங்க. நம்முடைய இலக்கு சிகரத்தை அடைவது தான். நிச்சயமாக நாம் அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தினந்தோறும் வெற்றி நடை போடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. கடந்த 2-3 நாட்களாகவே கொஞ்சம் அலைச்சல்கள், செலவினங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குதாங்க. அதே மாதிரி உடல் நலமும் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்குது. குடும்பத்தில் கூட சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைய தினம் காலை 8:40 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் வெளியில் வந்துடுறாரு, 2ஆம் இடத்துக்கு வராரு. அப்படி இருக்கிறதுனால கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. தள்ளி போன காரியங்களும் நல்ல விதத்தில் நடக்குங்க. பணவரவும் உண்டு. சொல்ல இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நஷ்டங்கள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகி தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்க தொடங்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒவ்வொருத்தவங்களும் உங்களை பார்த்து ஒவ்வொரு மாதிரி விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கி தேங்கி கிடந்த அந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்து முடித்து மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஏதோ பழசெல்லாம் சொல்லி காமிச்சுட்டு இருக்காங்களே வீட்டில் அப்படின்னு பதட்டமாக இருந்தீங்க சில நாட்களாகவே. இன்றைக்கி உங்களை பாராட்டி பேசுவாங்க. அதனால் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் இன்றைய தினத்தில் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேற்று முடியாத காரியங்கள் இன்றைக்கி முடியும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, குடும்பம் என்பது குருவி கூடு போன்றது. பிரிப்பது எளிது, ஆனால் சேர்ப்பது மிக மிக அரிது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் அக்கறை காட்டுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கோபத்தில் ஏதாவது சொன்னாலும் கூட ஏதோ சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நாம் பெருசுப்படுத்திக்கக்கூடாது, அந்த நேரத்தில் அவங்களுக்கு தோணுனதை சொன்னாங்க அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே அனுசரித்து போகக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. இன்றைய தினம் காலை
8:40 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் யோசித்து பண்ணுங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய பாருங்க. அதே மாதிரி குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியார்கிட்ட இன்னைக்கு சொல்லிக்க வேண்டாங்க. மற்றபடி ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே தேடி வந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் ராசிக்குள் சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் குடும்பத்தில் வரும். ஆனால் அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காமல் அப்படியே கொஞ்சம் அமைதியாக போயிடுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருந்தாலும் யோசித்து பண்ணுங்க. எமோஷன், அதாவது உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்து கொண்டு இருக்க வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். எல்லாம் கூப்பிட்டு பாராட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வேலையும் நம்ம தலையிலே கட்டுறாங்களேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். உன் மனம் சுத்தமாக இருக்கும் வரை, உன் மனம் தைரியமாக இருக்கும் வரை உன்னை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி நீங்கள் மனம் தளர மாட்டீங்க. எல்லாம் நான் பார்த்துட்டேன், சின்ன வயசுலேருந்து இதை விட பெருசாக நான் பார்த்து வளர்ந்து வந்திருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் அசரக்கூடிய ஆள் நான் கிடையாதுன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு எல்லா சவால்களையும் ஏற்று வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. செலவுகள் தான் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குது. ஓடி ஓடி உழைச்சாலும் ஒன்றும் கையில் தேங்கி நிற்க மாட்டேங்குது. ஆனால் மனசுக்குள்ளார பெரிய பெரிய திட்டமெல்லாம் இருக்குது. சரி, கடைசி நேரத்துலையாவது நிச்சயமாக நடந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனி பகவானும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக கூட சிலருக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் கூட இன்றைக்கி பரவாயில்ல, விறுவிறுப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் நாம் உழைக்கிற உழைப்புக்கும் நாம் கொடுக்குற தரமான பொருள் விற்பனைக்கும் இந்தளவுக்கு நமக்கு வந்து லாபம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் நம்மக்கிட்ட வாங்கிக்கிறாங்க. ஆனால் வேறு ஏதாவது சம்பளத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா பார்க்கலான்னு தான் சொல்கிறாங்களே தவிர, செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், கவனமாக இருக்கணும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, ஒவ்வொரு மனிதனையும் அழகாக்குவது அவரவரது எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் மட்டும்தான். ஆமாங்க, நாம் மேக்கப் போட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்கலாம், அற்புதமான ஆடைகளை அணிந்து கொண்டு வசீகரமாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அந்த நேரத்துக்கு அழகாக தெரியும். ஆனால் அதுக்கு பதிலாக நல்ல காரியங்கள் 4 செஞ்சுருந்தோம்னா அது என்றைக்குமே நல்லவங்க மனசில் இடம் பிடிக்கும். என்றைக்குமே அது நிலைத்து நின்று அது நிலையான அழகை கொடுக்கும். ஆமாங்க, அதனால தாங்க எப்பொழுதுமே நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுவதையே முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக எப்போதும் இருப்பீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரன் உச்ச வீட்டை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி உச்சம் அடைகிறாரு. அதனால தான் இன்றைக்கு உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும். எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, நிம்மதியும் உண்டு. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்கும். சொன்ன சொல் இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ
அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முதுகு வலி, மூட்டு வலி எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் வாயு தொந்தரவுகளும் இருக்கும். அதனால் மசாலா பொருட்களை எல்லாம் கொஞ்சம் அளவாக பயன்படுத்துறது நல்லதுங்க சாப்பாட்டில். அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் உங்களுக்கு இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால நல்லவங்க நட்பு உங்களுக்கு கிடைக்கும். பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரங்க தான் கொஞ்சம் கோவப்படுவீங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பணத்தை விட மிகவும் மதிப்பு வாய்ந்தது மகிழ்ச்சி. அதனை யாரும் நமக்கு கடனாக தரக்கூட போவதில்லை. ஆமாங்க, பணத்தை நாம் யார்கிட்ட இருந்தனாலும் வாங்கிடலாம், கடனாகவும் வாங்கிடலாம், அன்பளிப்பாகவும் வாங்கிடலாம். ஆனால் உங்கள் மகிழ்ச்சியை எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு பாருங்கள், யாருமே தரமாட்டாங்க. அதனால தாங்க பணத்தை விட நிம்மதி வேணும், மகிழ்ச்சி வேணும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடியதாக இருக்குது. காரணம், உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, நிம்மதி உண்டு. தடங்களாகி நின்று போன பல காரியங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்க அதிகாரிகளை பார்க்குறது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கும். பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசியை சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. திடீர்னு கோவப்படுறது அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். செரிமான கோளாறும் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இரவில் அதிக நேரம் கண் விழித்தலை தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் வியாபாரத்தில் புது முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மேலதிகாரிகளும் பாராட்டி பேசுவாங்க. இருந்தாலும் சனி பகவான் சரியில்லாமல் இருக்கிறதுனால எல்லார்கிட்டையுமே எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சிலரிடம் மட்டும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பணத்தால் வரும் புகழ் பணம் நம்மிடம் இருக்கும் வரை நிலைக்கும். ஆனால் குணத்தால் வரும் புகழ் நாம் மறைந்த பின்னும் நிலைக்கும். ஆமாங்க, பணம் பந்தியிலேன்னு சிலர் பாடி வச்சிருந்தா கூட குணம் கோபுரத்தில்னு நினச்சி கொண்டு என்றும் குணத்திற்கு மரியாதை கொடுக்கக்கூடிய குணவான்களும் கணவான்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுக்கிரன் உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால உடம்பில் இருந்த அந்த பழைய நோய் நொடி உபாதைகள் அதெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வந்து எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எப்போ பார்த்தாலும் உடம்பை படுத்துதே அப்படின்னு நினச்சி பார்க்க வேண்டாம். ஆனால் இருக்கிறதெல்லாம் இப்போ வெளியில் வருது. நாம் ஆரோக்கியம் ஆகிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். அதே போல் பிள்ளைகளிடம் உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. ஏதாவது பெருசாக சாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் தள்ளி தள்ளி போகுதேன்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க. ஆனால் இனிமேல் எதுவும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சீக்கிரமாகவே நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது.
கட்டுமான பொருட்கள், உணவு, துணி வகைகள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிகமான லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் தான் வந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பார்க்குறீங்க. இருந்தாலும் நமக்கு பெருசாக ஒன்றும் யாரும் அள்ளித்தர போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம கடமையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் உழைத்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இருந்தாலும் முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. நல்லதெல்லாமே நடக்கும். ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு சொத்து வாங்கும் யோகம் இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கடிக்கும் மிருகங்களோடு கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் நடிக்கும் மனிதர்களோடு வாழவே முடியாது. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே உண்மையை எதிர்பார்ப்பீங்க. அது எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு யார்கிட்டையும் உண்மையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், உண்மையாக பழகக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல், டென்ஷன்லாம் கொஞ்சம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. நேற்று சித்திர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டீங்க, ஆவேசப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாங்க. குடும்பத்தில் ஏதோ அக்கறையில், ஆர்வக்குளாரில் உங்களை பற்றி ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆவேசப்பட்டு ஆத்திரத்தில் எதுவும் பேசி வைக்க வேண்டாங்க. வண்டி வாகனத்தை நிதானமாக போங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல தாங்க. ஆனாலும் வாடிக்கையாளர்கள் ஏதாவது ஏடாகுடமாக கேள்வி கேட்டாங்கன்னா கோவப்படாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க திடீர்னு ஏதாவது ஒரு விடுப்பில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் நம்ம தலையிலே விழுதேன்னு சொல்லி எல்லா வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டி இருக்குங்க. குலதெய்வத்தை கொஞ்சம் மனசுக்குள்ளார நீங்கள் நினச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக எல்லார்கிட்டையுமே பேசுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டுவிடலாம். ஆமாங்க, இப்படி கஷ்டப்பட்டோம், அப்படி நஷ்டப்பட்டோம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு நீங்கள் தேங்கி கிடப்பவர்கள் கிடையாதுங்க. அந்த கஷ்டங்களால் வந்த அனுபவங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த அனுபவங்களை பயன்படுத்தி ஜெயிச்சு காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால தடங்களாகி நின்று போன பல காரியங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகள்கிட்ட நீங்கள் பேசலாம். பிளான் அப்ரூவல் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏன்னா சுக்கிரன் இப்போ சாதகமாக இருக்கிறாரு. ஏற்கனவே வாங்கி போட்ட இடத்துல வீடு கட்டுவதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. ஒரு சிலர் வெளிநாடு போய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெளி மாநிலமும் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளிடமும் இன்னைக்கு மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். யாருக்குமே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க.
நம்மக்கிட்ட நேர்மை இருக்குது, உண்மை இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் எதுக்காக பயப்படணும் அப்படின்னு இன்றைய தினம் நீங்கள் வீராவேசமாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி கோபமாக வரும். கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உழைப்பவன் ஒடுக்கப்படுகிறான், நடிப்பவன் மதிக்கப்படுகிறான், ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகிறான். இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுங்க. ஆனால் அதே நேரத்தில் கடவுள் அப்படி திரும்பி பார்த்தாலோ, காலம் கொஞ்சம் திரும்பி பார்த்தாலோ அவங்க கதியெல்லாம் வேறு மாதிரி ஆகிடுங்க. அதனால தாங்க போலியான வாழ்க்கை நமக்கு என்னத்துக்கு? அப்படி போலித்தனமாக பேசியோ நடித்தோ பாராட்டு பெற்றோ வரக்கூடிய பணம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் நேர்வழியில் செல்லக்கூடிய நேர்மைவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்கி நிற்கும். பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு பணம் வரவு உண்டு. சொன்ன சொல்ல நிறைவேற்றி காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும். பாகப்பிரிவினைகள் சாதகமாக முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முணுமுணுத்து கொண்டிருந்த கணவன் மனைவி உறவு இன்றைக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமையும் அலைச்சலும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, விடையில்லாத கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சனைகளும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு. ஆனால் புன்னகைத்துவிட்டு கடந்து போய் கொண்டே இருங்கள். காலம் அவற்றையெல்லாம் மாற்றி கொடுக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பட்டியல் போட்டுக்கிட்டு கவலைப்பட்டு இருக்க மாட்டீங்க. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை அப்படின்லாம் சொல்லின்னு இருக்காமல் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நாம் ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்குவப்பட்ட பகுத்தறிவுடன் பழகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த பக்கம் போனாலும் செலவு தான் இருக்கே தவிர பெருசாக வரவு வரமாட்டேங்குதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்து கொண்டு இருக்கிறதுனால பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. திடீர்னு அறிமுகமாகி பாசமாக பேசி பழகிறவங்கள்ட்ட குடும்ப அந்தரங்க விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அந்த வகையில் கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் ஓரளவு தான் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருக்கும். இருந்தாலும் சூரியன் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதுனால எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே,
பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று ஒருபோதும் பயந்து வாழாதீர்கள். ஆனால் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள். அதுதான் வாழ்க்கை. ஆமாங்க, அதனால தாங்க 10 பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஆனால் கடவுளுக்கு சாட்சியாக நம்ம நடந்துக்கணும், மனசாட்சியோடு நாம் நடந்துக்கணும். மனசார மற்றவங்களுக்கு நாம் எந்த தீங்கும் பண்ணக்கூடாது. அது மாதிரி நாம் உண்மையாக இருக்கிறதுனால தான் இந்தளவுக்கு கடவுள் நம்மளை உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறாருன்னு எங்கும் எப்பொழுதும் நல்லது செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 3-4 வருஷமாக முயற்சி செய்த காரியங்களில் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. புது பொறுப்புகள், புது பதவிகள், புதிய நட்புகள் அதெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக உங்களுக்கு அமையுங்க. திடீர் பயணங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டுங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு உங்கள் மனசு இன்றைக்கி ஒரு விதத்தில் திருப்தி அடையுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்குவீங்க, இல்லைன்னா அப்படிப்பட்ட வாகனத்தில் இன்றைக்கி நீங்கள் பயணம் செய்வீங்க. நண்பர்களால் ஆதாயம் இன்றைக்கி இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. புது பொறுப்புகள், பதவிகள், புது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதிகாரிகளும் உங்கள்கிட்ட ஆவலாக பேசுவாங்க. பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. குலதெய்வத்தை இன்றைக்கி மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமார் தான், கொஞ்சம் நிதானமாக இருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றினாலே நீங்களும் கடவுள்தான். ஆமாங்க, அதனால தாங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் இருக்கீங்க. இறைவனிடம் நீங்கள் எதை வேண்டினாலும் அவர் உங்களுக்கு தராரு. அதுக்கு காரணம் உங்ககிட்ட கொடுத்தா அது 4 பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை இறைவனுக்கு இருக்கிறதுனால நீங்களும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பண்பாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. தைரியஸ்தானத்துக்குள்ளார இன்னைக்கு சந்திரன் நுழைகிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. தள்ளிப்போன சில அரசு காரியங்களெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் வெற்றி பெற்று காட்டுவீங்க. அதே போல் வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே போல் விஐபிகளும் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. உங்கள் ராசிக்குள்ளார சூரியனும் ராகும் உட்காந்துக்கிட்டு சில நேரங்களில் அலர்ஜி, இன்ஃபெக்ஷன், சரியாக தூக்கம் இல்லாமல் போகிறது இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. உணவு கட்டுப்பாடு மூலமாக அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். செவ்வாயும் சனி பகவானும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால காசு பணம் வருது வரலன்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் அதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. விஐபிகளும் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. வெளியூர் பயணங்களும் சிலருக்கு உண்டு. இன்றைய தினத்தில் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் செலவுகள் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள், யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. டிரைவர், வண்டியை கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. எதுக்காக இப்படி கரடு முரடாக வண்டியை ஓட்டுறீங்க? எங்கேயாவது அடிபட்டு ஏதாவது ஆனால் என்ன பண்ணுறது?
இவ்வளோ வேகமாக நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஆனால் அந்த டிரைவர் வந்து கேட்ட பாடில்லை. அதே மாதிரியே வண்டி வேகமாக தான் போயின்னு இருக்குது. வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். இவர் சொன்ன உடனேயே அந்த டிரைவர் வண்டியை நிறுத்துகிறாரு. இவர் வண்டியிலேருந்து இறங்கிட்டார். இனிமேல் நீங்கள் போகலாம், நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இறங்கிட்டார். அவர் இறங்கின பிறகு அந்த வண்டி கிளம்பவே மாட்டேங்குது. டிரைவர் வந்து எப்படி எப்படியெல்லாம் உருட்டி புரட்டி எல்லாம் போட்டு பார்க்குறாரு. ஆனால் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. அப்படியே நின்று போயிடுச்சு. உடனே வந்து இந்த இறங்கி நிற்கிறார் இல்லைங்களா, அவர்கிட்ட ஓடி வந்து, ஐயா நீங்கள் என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏன் வண்டி ஓட மாட்டேங்குது, நீங்கள் இறங்கின பிறகு வண்டி நின்று போச்சு, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மகான் இந்த மாதிரி சில வேலைகள் பண்ணது யாருன்னா ஒரு மகான். அவர் வந்து மகான் ஆவதுக்கு முன்னாடி இராணுவத்தில் வேலை பார்த்தவர். அந்த இராணுவ வாகனத்தில் போயின்னு இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்தது. அவர் இராணுவத்திலிருந்து பிறகு விலகி சந்நியாசத்துக்குள்ளார முழுமையாக வந்துவிட்டார். ஓடக்கூடிய வண்டியை நிறுத்தி மறுபடியும் அதை வந்து ஓட வைத்தவர் யாருன்னா ஸ்ரீ மாசிலாமணி சுவாமிகள் தான். அந்த மகான் வந்து இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்று முழுக்க வந்து ஆன்மீகத்துக்குள்ளாரையே நுழைஞ்சி ஆன்மீகத்தில் மிகப்பெரிய காரியங்கள் எல்லாமே இந்த மாசிலாமணி சுவாமிகள் வந்து செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஓய்வு பெற்ற பிறகு சோழம்பேடு அப்படிங்கிற ஒரு கிராமங்க. அந்த சோழம்பேடு கிராமத்தில் பார்த்திங்கன்னா பொங்குளம் கரை, அங்கே குளக்கரை இருக்குது. அந்த கரையில் வந்து ஆஞ்சநேயர் சிலையை வந்து இவர் பிரதிஷ்டை செய்கிறார். பிரதிஷ்டை செய்து வழிபடுறாரு. எப்போவுமே ஆஞ்சநேயரை கும்பிட்டுக்கிட்டே இருப்பார். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரை கட்டிப்பிடித்து ராம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க சிலதெல்லாம் வந்து அவர் வந்து வேண்டிக் கொண்டே இருப்பார். அற்புதமாக ஆழமாக வேண்டிக் கொண்டிருப்பார். ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகள் மேலே அவ்வளோ பக்தி இந்த ஸ்ரீ மாசிலாமணி சுவாமிகளுக்கு. அதே மாதிரி அவர் வந்து அடிக்கடி சொல்லுவார், காடு நாடாகிறது, நாடு காடாக போகுது, மனிதர்கள் விலங்காக போகிறார்கள், மனிதன் விலங்குகளாகி விடுவான் அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார். இன்றைக்கும் பல நிலைமைகள் பார்த்திங்கன்னா அப்படி தான் சிலதெல்லாம் வந்து போய் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி காக்கைகள், குருவிகள் இதுக்கெல்லாம் வந்து அறவேக்காடாக இந்த சாதம் கொஞ்சம் சமைச்சு அவர் கையாலே வந்து அந்த காக்கை குருவிகளுக்கெல்லாம் தூவி அதுங்கெல்லாம் சாப்பிட வச்சுக்கிட்டே இருப்பார். ரொம்ப பெரிய மகான் இந்த மாசிலாமணி சுவாமிகள் வந்து நிறைய மக்களுக்கு வந்து ஆன்மீக பணி செய்திருக்கிறாங்க. தவறான பாதையில் போகிறவங்கள திருத்தி இருக்கிறாங்க. தினசரி தன்னை தேடி வரக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் அறிவுரை சொல்கிறது மட்டும் இல்லாமல் வேதங்கள், மந்திரங்கள், இதிகாசங்கள் இதிலேருந்து சில கருத்துக்களை எல்லாம் வாரி கொடுத்து எல்லாரையும் நல்வழிப்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதாவது இந்த மகான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கான நேரம் வந்துடுச்சு, இனிமேல் கிளம்ப வேண்டிதான் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அன்று இரவே வந்து அன்றைக்கே வந்து இவங்களுக்கு சித்தியாகக்கூடிய நிலைமை வந்தது. 1995 அந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் ராம் ராம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே நேரம் வந்து விட்டது, இவனுக்கு நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி சித்தி அடைகிறாங்க. அப்போ வந்து சுவாமிகள் வந்து படுத்த கோலத்தில் வந்து அவங்க சித்தி அடைகிறாங்க. ஆனால் மகான்கள் சித்தர்களில் பத்மாசனத்தில் உட்கார வச்சு தான் வந்து அவங்கள வந்து ஜீவசமாதி அடைய வைப்பாங்க. அப்போ வந்து இவருடைய பக்தர் வந்து துக்காராம் அப்படிங்கிறவர் வந்து கால்களை மடக்கி கொள்ளுங்கள் சுவாமிகளே அப்படின்னு சொன்னோடனே உடனே அவருடைய உடம்பு அந்த கால் மடங்கி பத்மாசனத்தில் அவங்க ஆகி, அதே மாதிரி வில்வம், துளசி, விபூதி எல்லாமே வச்சு அந்த மகானுக்கு ஜீவசமாதி எழுப்பியிருக்காங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா, சென்னை அம்பத்தூர் ஓட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த பேருந்து நிலையத்திற்கு எதிரே உள்ள சோழம்பேடு அந்த மெயின் ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா 1 கிலோமீட்டர் போனோடனே குளக்கரைக்கு பக்கத்தில் அந்த ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்திலே தான் இந்த மகானுடைய ஜீவசமாதி இருக்குது. இவரை போய் வணங்கினீங்கன்னா ஒரு நிம்மதி கிடைக்கும், மனசுக்குள்ளார இருக்கிற பயம் விலக ஆரம்பிக்கும், கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கலாம்,
குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும், பிள்ளைகளாலும் நிம்மதி வர ஆரம்பிக்குங்க. அப்படி இருக்கிறதுனால ஸ்ரீ மாசிலாமணி சுவாமிகளை சென்று தரிசிப்போம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தபசிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.